நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலத்தில் சங்ககிரி தொகுதியும் உள்ளடங்கிய ஒரு சட்டமன்ற தொகுதி. அந்த தொகுதிகளிலே இருக்கின்ற பிரச்சனைகளை பற்றி இன்றைக்கு மாவட்ட ஆட்சியராளரிடம் அதாவது நாடாளுமன்ற தொகுதியினுடைய மேம்பாட்டு நிதியிலிருந்து கொடுக்கப்பட்ட 1 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கான பணிகள் இன்னும் பேஸ் ஆகாமல் இருக்கிறது. அதை பற்றியும் அதே போல் இங்கே வசிஷ்ட நதியிலிருந்து பிடபிள்யூடிக்கு ஒரு ஏரிக்கு நீர் கொண்டு வருவதை பற்றியும் இன்னும் பல கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற திட்டங்களை பற்றி மாவட்ட ஆட்சியரிடம் நேரடியாக இன்றைக்கு பேசினேன். கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வெகு சீக்கிரத்தில் அந்த பணிகளை முடித்து தர வேண்டும் என்று ஒப்புதல் அளித்திருக்கிறார்கள். அதற்காக தான் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய நேரிலை சந்தித்து இருக்கிற அந்த சூழல் இருக்கிறது. அதே போல் இன்றைக்கு இந்த பகுதியில் இங்கு வரும்பொழுது சாயப்பட்டறை மூலமாகவும் கழிவு நீர்கள் மூலமாகவும் இங்கே இருக்கின்ற பல பகுதியில் மாசுபட்டு நீர் மிக மோசமான ஒரு சூழல் இருக்கின்றது என்பதை மக்கள் சொல்லியிருக்கின்றார்கள். கண்டிப்பாக முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்ற அந்த உறுதியை இந்த இடத்திலே நான் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்று சொன்னால் ஒரு நீர் மாசுபடுகிறது என்று சொன்னால் அங்கு காற்று தானாக மாசுபடும். இன்றைக்கு மக்கள் வாழ முடியாத ஒரு சூழலை உருவாக்குகின்ற இந்த நேரம் கண்டிப்பாக முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு மரியாதைக்குரிய என்னுடைய அரசியல் ஆசான் அண்ணன் ஈஸ்வரன் அவருடைய தலைமையில் எடுத்து சென்று சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற கழிவு நீர் பிரச்சனைகளை, மாசுபடுகின்ற நீர் பிரச்சனையை, மாசுபடுகின்ற காற்று நீர் பிரச்சனைகளை அத்தனையும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்வேன் என்ற அந்த உறுதியை இந்த இடத்துல நான் கொடுத்துள்ளேன். திருமணி முத்தாறு திட்டம் மிக நீண்ட நாட்களாக கிடப்பிலே போடப்பட்டிருக்கின்ற திட்டம். இன்றைக்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய சார்பாக அதை பலமுறை நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள் சட்டமன்றத்தில் எடுத்து போதிருக்கின்றார்கள். இன்றைக்கு நாங்கள் நாடாளுமன்றத்திலும் இந்த நதிநீர் இணைப்புகளை பேசும் பொழுது இந்த திட்டங்களை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். கண்டிப்பாக கூடிய விரைவில் முதலமைச்சருடைய கவனத்திற்கு பலமுறை எடுத்து செல்கின்ற காரணத்தால் அவரும் இதற்குண்டான நிதியை ஒதுக்கி தருவதாக நம்முடைய அண்ணன் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அவர்களிடம் எடுத்து சொல்லியிருக்கின்றார். கண்டிப்பாக இன்னும் 1 ஆண்டுகளிலே அந்த நதிநீர் இணைப்பு என்பது, அதாவது திருமணி முத்தாறு திட்டம் என்பதை கண்டிப்பாக கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய தலைமையிலே முதலமைச்சர் அவர்கள் எடுத்து அந்த நீரை சுத்தப்படுத்தி இந்த பகுதியினுடைய பல விவசாயிகள் இன்றைக்கு வாழ்வாதாரத்திலே ரொம்ப முடங்கி போய் கிடக்கின்றார்கள். அந்த விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையாக இருப்பது திருமணி முத்தாறு திட்டம். அந்த திருமணி முத்தாறு திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவதற்கு உண்டான முழு முயற்சியும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக நான் எடுப்பேன் என்ற அந்த உறுதியும் இந்த இடத்திலே. நேற்று கூட தென்னமரத்திலே பூச்சிகள் இன்றைக்கு அதிகமாக பூச்சியினால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கு மரங்கள் குருத்தோடு கவிழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழல் மத்திய அமைச்சரிடம் எடுத்து, விவசாய அமைச்சரிடம் எடுத்து சொல்லி தகவல் அனுப்பியிருக்கின்றேன், கடிதம் மூலம் அனுப்பியிருக்கின்றேன். வெகு விரைவில் நேரிலே பார்த்து, அதாவது பெங்களூரில் அந்த ஆராய்ச்சி மையம் இருக்கிறது, அதன் மூலமாக அங்கு இருக்கின்ற ஆராய்ச்சி மையத்திலிருந்து அங்கே அறிஞர்களை இங்கே வரவழைத்து, அங்கே இருக்கின்ற அதிகாரிகளை வரவழைத்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற தென்னை விவசாயிகளை பாதிக்காத வகையில் இந்த தென்னை மரத்தை பாதிக்கின்ற அந்த பூச்சியை கொள்ளுகின்ற வகையிலே ஒரு சிறப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலமைச்சருக்கும் அதாவது பிரதம மந்திரிக்கும் கடிதம் கொடுத்திருக்கின்றேன். கண்டிப்பாக விவசாயிகளை காப்பதே கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய நோக்கமாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கோம் என்பதை இந்த நேரத்தில் மத்திய பத்திரிகையின் வாயிலாக எவ்வளவு தென்னை மரங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு சார்? இதில் எந்தெந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டிருக்கு? தென்னை மரங்கள் இப்போ ஒவ்வொரு விவசாயி என்று சொன்னால் அவர் எந்த விவசாயம் செய்தாலுமே அந்த 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 ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் கூட அதில் ஒரு 20 தென்னை மரங்களை வைத்து கொண்டு தான் அந்த விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார். ஒரு முழு விவசாயி தென்னை தோப்புகள் இருக்கின்ற பகுதி அதாவது கொங்கு மண்டலத்திலே பொள்ளாச்சி, திருப்பூர் பகுதி, தாராபுரம் இப்படி இருந்தாலுமே, நாமக்கல்லிலும் இந்த கொல்லிமலை அடிவாரங்களில் அது போன்ற இருந்தாலுமே, சாதாரணமாக ஒரு விவசாயி என்பது ஒரு ஏக்கர் இருந்தால் கூட அதில் ஒரு 10 தென்னை மரங்களை வைத்திருக்கிறார். ஒரு 10 தென்னை மரம் இருக்கின்ற விவசாயியில் ஒரு 2 மரம் 3 மரம் காய்ச்சி போகுது. 5-6 வருடம் 10 வருடங்கள் காப்பாற்றப்பட்ட அந்த மரம்
ஒரு 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 6 மாதத்தில் அந்த வண்டு பூச்சியினுடைய செயலால் அது இறந்து விடுகிறது. அதனால் இது வந்து எண்ணிக்கையை வந்து நம்ம கணக்கிட முடியாது. எண்ணற்ற மரங்கள் அதில் நிறைய போயிடுது. அதுக்காக தான் அந்த நடவடிக்கை நாங்கள் எடுக்கிறோம். இப்போ அந்த பகல்கான் தாக்குதல் நீங்கள் எம்பிலாம் காஷ்மீர் பேசிட்டு வேணும் பேசுகிறோம். இப்போ அந்த காஷ்மீரில் ஒரு அசாதாரண சூழ்நிலை வந்து இந்த தாக்குதலை எப்படி பார்க்குறீங்க? இதை பற்றி என்ன பேசுகிறீங்க? இல்லை, அதை பற்றி எனக்கு முழுமையாக என்னன்னு தெரியல. நான் கண்டிப்பாக அதை தெரிஞ்ச விட்டு தான் சொல்லணும். தெரியாமல் நம்பரில் இதை பற்றி பேசிட்டு கூடாது. கண்டிப்பாக நான் தெரிஞ்சு நான் தமிழகத்துக்கு மத்திய